வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். ஒரு லாங் பீரியடுக்கு அப்புறம் பஜாஜ் குரூப்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஐபிஓ வருது. பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் ஐபிஓ மார்க்கெட்ல வர்ற மண்டேல இருந்து ஓபன் ஆகுது. பஜாஜ் குரூப்பை பத்தி நம்ம பெரிய இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க தேவையில்லை. மார்க்கெட்ல இருக்கிற எல்லாத்துக்குமே இதோட ஹோல்டிங்ஸ் கம்பெனி ஆகட்டும், பஜாஜ் பினான்ஸ் ஆகட்டும், பஜாஜ் பின்சர்வ் ஆகட்டும், இந்த கம்பெனில பத்தி உங்களுக்கு டீடைலாவே தெரியும். மிகப்பெரிய ஒரு காம்பவுண்டிங்க ஷேர் ஹோல்டருக்கு சம்பாரிச்சு கொடுத்ததுல பஜாஜ் குரூப் ஸ்டாக்ஸ் ஒரு முக்கியமான பொசிஷன்ல தான் இருக்கு. மார்க்கெட்லயும் இவங்க பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பொசிஷன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. மார்க்கெட் கேபிட்டல் வைஸும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு குரூப் தான் பஜாஜ் குரூப் இருக்கு. பஜாஜ் குரூப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தது தான். இதுக்கு முன்னாடி வீடியோலயே பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த இயர்ல முக்கியமான ஐபிஓஸ், அதாவது பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ், ஹெச்டிபி ஃபினான்சியல் சர்வீஸ், ஆசீர்வாத் மைக்ரோ ஃபைனான்ஸ், ஓலா எலக்ட்ரிக்கல், ஹுண்டா, இந்த மாதிரி ஐபிஓஸ் எல்லாமே வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணோம். ஓலாவை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அது ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா ஓலா ஐபிஓ கம்ப்ளீட் ஆயிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் ஐபிஓ பாத்தீங்க அப்படின்னா பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் ஐபிஓ இப்போ ஓபன் ஆக போகுது. இந்த மாதிரி குவாலிட்டியான ஐபிஓல நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டை லிஸ்டிங் கெயினாவும் அச்சீவ் பண்ண முடியும். அதே மாதிரி லாங் டேர்முக்கு சூட்டபுளான ஸ்டாக்ஸையும் நம்ம ஒரு ஸ்டார்டிங்ல இன்வெஸ்ட் பண்ணி ஒரு நல்ல வெல்த்தை கிரியேட் பண்றதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஓலா எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம கன்க்ளூட் பண்ணோம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஓலா எலக்ட்ரிக்கலும் ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுத்துச்சு. 100% ரிட்டர்னை கொடுத்துட்டு இப்ப மார்க்கெட்ல கொஞ்சம் கரெக்ஷன் ஆகிட்டு இருக்கு. பஜாஜ் பினான்ஸ் ஸ்டாக்கை பத்தி நம்ம ஆல்ரெடி டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த ஸ்டாக் லாங் டேர்முக்கு ஒரு சூட்டபுளான ஸ்டாக்ஸ். ஸோ டெஃபினட்டா கன்சிடர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா போர்ட்ஃபோலியோன்ற பிளேலிஸ்ட்ல டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்லயே எல்லாமே பார்த்தோம். பஜாஜ் பஜாஜும் ஒரு மூவ்மெண்ட் இல்லாம இருந்துச்சு. இதோட டேட்ஸ் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ரெண்டு ஸ்டாக்குமே நல்ல ஒரு ரெக்கவரியை கொடுத்து கொஞ்சம் அப் ட்ரெண்ட்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஐபிஓவை பொறுத்த வரைக்கும் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதோட பிரைஸ் என்ன, இதோட மார்க்கெட் சைஸ் என்ன, அலாட்மெண்ட் என்ன மாதிரி இருக்கு, லிஸ்டிங் டேட் எப்ப, பினான்சியல் பர்ஃபார்மன்ஸ் இருக்கு, இதோட வேல்யூஷன் எப்படி இருக்கு, இதுக்கு பியர் குரூப்ஸ் காம்படிட்டர் யார் இருக்காங்க, ப்ரொமோட்டர் ஹோல்டிங் எப்படி இருக்கு, கிரே மார்க்கெட் பிரீமியம் எப்படி இருக்கு அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா இப்ப நம்ம பார்க்கலாம். ஐபிஓ பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் 9th ஓபன் ஆகி 11th கம்ப்ளீட் ஆகுது. இதோட பிரைஸ் பேண்ட் பாத்தீங்க அப்படின்னா 66 ரூபாயில இருந்து 70 ரூபாயா இருக்கு. மேக்ஸிமம் நம்ம அப்ளை பண்ற அப்படி இருந்தா அப்பர் பேண்ட்ல அப்ளை பண்றது பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். டோட்டல் ஐபிஓ சைஸ் 6560 கோடிக்கு இருக்குது. இதுல நம்ம மினிமம் ஒரு லாட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா 214 ஷேர் அப்ளை பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது 14,980 ரூபாய்ன்ற பிரைஸ் வரும். ஃபேஸ் வேல்யூ 10 கொடுத்துருக்காங்க. ரீட்டைல் அலோகேஷன் 35% இருக்கு. ஸோ ரீட்டைலுக்கு ஒரு ஹெவியான அலோகேஷன் இருக்கு. அதனால கிடைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்கு. ஷேர் ஹோல்டர் ரிசர்வேஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தா ஆமா இதுக்கு இருக்குது. பஜாஜ் பினான்ஸ், பஜாஜ் பின்சர்வ் இது ரெண்டும் வச்சிருக்கிறவங்க ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன்ல அப்ளை பண்றதுக்கு இருக்கு. ஸோ இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா 10% வரைக்கும் அலோகேஷன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதனால ஷேர் ஹோல்டர் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் அப்ளை பண்ற வீதத்தை பொறுத்து நமக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. லாட் சைஸை பொறுத்த வரைக்கும் ரீட்டைல் சிங்கிள் லாட்ல இருந்து 13 லாட் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். HNI 14 லாட்ல இருந்து 66 லாட் வரைக்கும் நம்ம ஐபிஓ அப்ளை பண்ண முடியும். ஐபிஓ ஓப்பனிங் டேட் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி செப்டம்பர் 9 ஓபன் ஆகுது. க்ளோஸ் செப்டம்பர் 11 கம்ப்ளீட் ஆகுது. பேசிக் அலாட்மெண்ட் செப்டம்பர் 12 கம்ப்ளீட் ஆகுது. ரீஃபண்ட் அமௌண்ட் செப்டம்பர் 13 கம்ப்ளீட் ஆகும். ஷேர்ஸ் கிரெடிட் பாத்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 13 கம்ப்ளீட் ஆயிருது. லிஸ்டிங் டேட் மேபி 16 இருக்கலாம். ஸோ இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு டென்டேட்டிவான ஷெட்யூல் தான். மேக்சிமம் பாத்தீங்க அப்படின்னா இதே டேட் அண்ட் டைமுக்குள்ள நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பஜாஜ் ஹவுசிங் பினான்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனியோட பினான்சியல் பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு எக்ஸலண்டா தான் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 2022 இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 709 கோடியா இருக்கு. 23 பொறுத்த வரைக்கும் 1257 கோடியா இருக்கு. 24 1731 கோடியா இருக்கு. ஜூன் 2024 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 500 கோடிக்கு பக்கமா இருக்கு. ஆல்ரெடி இவங்க பினான்சியல் செக்டர்ல ஒரு லீடிங் பிளேயரா இருக்கிறதுனால இவங்களுக்கு இந்த ஹவுசிங் பினான்ஸும் மார்க்கெட்ல டாப் பிளேயரா வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இவங்களுக்கு ஒரு சில காம்படிட்டர் கம்பெனிஸும் இருக்காங்க. இருந்தாலுமே இது நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்கு. இந்த கம்பெனியோட வேல்யூஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா EPS பொறுத்த வரைக்கும் 2.32 இருக்கு. PE ரேஷியோ 30 சம்திங்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ அதர் கம்பெனியை கம்பேர் பண்றப்ப இது கொஞ்சம் வேல்யூஷன் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா காஸ்ட்லியா தான் இருந்தாலும் ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர் இருக்கிறதுனால இந்த கம்பெனி கொஞ்சம் காஸ்ட்லியா தான்
மார்க்கெட்ல லிஸ்ட் பண்றாங்க. பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கு நிறைய காம்படிட்டர் கம்பெனிஸும் இருக்காங்க. அதே மாதிரி இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் QIPக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50% அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ரீட்டைலுக்கு வந்து 35% கொடுத்துருக்காங்க. அதர்ஸ்க்கு வந்து ஒரு 15% கொடுத்துருக்காங்க. பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் காம்படிட்டர் கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெயினான கம்பெனி LIC ஹவுசிங் ஃபைனான்ஸ் இருக்கு, PNB ஹவுசிங் ஃபைனான்ஸ் இருக்கு, கேன் ஃபைன் ஹோம் இருக்கு, ஆதார் ஹவுசிங் இருக்கு, ஆவாஸ் ஃபைனான்ஸ் இருக்கு, ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபைனான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுற கம்பெனிஸ் மார்க்கெட்டில் இருக்கு. இதுக்கு கெவியான காம்படிட்டர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா LIC ஹவுசிங் ஃபைனான்ஸ் இருக்கு. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் LIC ஃபர்ஸ்ட் பிளேஸ்லேயே ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறதுல, செகண்ட் பிளேஸ்ல வந்து பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் வந்துடுவாங்க, தேர்டில் வந்து PNB ஹவுசிங் ஃபைனான்ஸ் வந்துடுவாங்க. ஸோ PNBயும் பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸுக்கு பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. ஸோ மார்க்கெட்டில் வந்து இவங்க ரெண்டு பேருமே வந்து செகண்ட் பிளேஸில் வர்றாங்க. IPO பொறுத்த வரைக்கும் இதோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 71% இருக்கு. IPO பிரைஸ் வந்து 70 இருக்கு. கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 50 ருபீஸா இருக்கு. ஸோ 120க்கு மேல இந்த கம்பெனி வந்து லிஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்ளை பண்ணுவேனான்னு கேட்டால் டெஃபினட்டாக வந்து நான் அப்ளை பண்ணத்தான் போகிறேன். மெயினாக வந்து இதை நான் லிஸ்டிங் கைனுக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன். லாங் டேர்மை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனி எப்படி மார்க்கெட்டில் பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நான் யூஸ் பண்ணத்தான் போகிறேன். இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு IPO அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம செக் பண்ணணும். இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் எப்படி இருக்குது, மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குது, ஃபினான்சியல் எப்படி இருக்குது, வேல்யூஷன் வைஸ் எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு IPOவா இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். பிஸ்னஸ் மாடல் பொறுத்த வரைக்கும் நல்ல டிமாண்ட் இருக்கிற பிஸ்னஸ் தான். ஃபினான்ஸுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு செக்டர் தான். ஸோ அதுக்கு எப்பயுமே டிமாண்ட் இருக்கத்தான் போகுது. அதனால வந்து இந்த பிஸ்னஸ் வந்து டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க பஜாஜ்ன்ற ஒரு குரூப்பு கீழே இருக்க ஒரு ஸ்ட்ராங்கான குரூப்பு கீழே இருக்கிறாங்க. அதுவுமே வந்து பாசிட்டிவான விஷயமா தான் இருக்கு. ஃபினான்ஷியலை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கு. வேல்யூஷன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கு. ஸோ எப்பயுமே வந்து பஜாஜ் குரூப்ல இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் வேல்யூஷன் வைஸ் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கு. ஏன்னா இவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கம்பெனிங்கிறதுனால கொஞ்சம் மார்க்கெட்டில் வந்து காஸ்ட்லியாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த 4 கண்டிஷனையுமே வந்து இந்த IPO ஓரளவுக்கு மீட் பண்ணுது. அதனால வந்து நீங்கள் இந்த ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்ணலாம். IPOவை பொறுத்த வரைக்கும் ஒரு சில டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் ஷேர் ஹோல்டர் போர்ஷன் இருக்குதா, ரீட்டைல் போர்ஷன் இருக்குதா அப்படின்றத பாருங்க. பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் ஷேர் ஹோல்டர் போர்ஷனும் இருக்குது, ரீட்டைல் போர்ஷனும் இருக்குது. ஸோ நம்ம 2 அப்ளிகேஷன் வந்து ஒரு சிங்கிள் பேனில் இருந்து அப்ளை பண்ண முடியும். மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் வந்து அவாய்ட் பண்ண சொல்லியிருக்கோம். மல்டிபிள் அப்ளிகேஷன்னா ஒரே பேனை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து வெவ்வேறு டிமேட் அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் ஒவ்வொன்றையும் அப்ளை பண்ணிடாதீங்க. ஒரு பேனுக்கு ஒரு அப்ளிகேஷன்ற விதத்தில் மட்டும் வந்து அப்ளை பண்ணுங்க. எப்பயுமே கட் ஆஃப் ப்ரைஸ் வந்து மேக்ஸிமம் ப்ரைஸ் பேனில் இருக்கிற மாதிரி அப்ளை பண்ணுங்க. UPI பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து கிளியராக மெயின்டைன் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு ஷேர் அலாட் பண்ணிட்டு அமௌண்ட் எடுக்கிறப்ப காசு வந்து உங்கள் பேலன்ஸில் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அப்படி இல்லை அப்படின்னா அது ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. லாஸ்ட் மினிட்ல அப்ளை பண்ணுறதை முடிஞ்ச வரை அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா டிராஃபிக் இந்த மாதிரி இஷ்யூவால உங்களோட அப்ளிகேஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகாமல் கூட போகலாம். அதனால வந்து லாஸ்ட் மினிட் ரஷ்ஷை வந்து அவாய்ட் பண்ணுங்க. அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் 2, அதாவது நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன்லையும் அப்ளை பண்ணுங்க, ரீட்டைல் போர்ஷன்லையும் அப்ளை பண்ணுங்க. மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் வந்து அப்ளை பண்ணுங்க. அதை யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுங்க. அதாவது டிஃப்ரெண்ட் பேன் நம்பரில் டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா இப்போ உங்கள் ஒய்ஃப் பேர்லையோ இல்லை உங்கள் பேரண்ட்ஸ் பேர்லையோ உங்கள் சைல்டு பேர்லையோ இந்த மாதிரி அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா வெவ்வேறு அக்கௌண்ட்டில் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. IPOவை பொறுத்த வரைக்கும் பஜாஜ் குரூப்பை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஹோல்டிங் கம்பெனி இருக்குது. அதுக்கு கீழே தான் வந்து பஜாஜ் ஆட்டோ இருக்குது, பஜாஜ் ஃபின்சர்வ் இருக்குது, மகாராஷ்டிரா ஸ்கூட்டர்ஸ் இருக்குது. பஜாஜ் ஃபின்சர்வ் கீழே தான் வந்து பஜாஜ் ஃபினான்ஸ் கம்பெனி இருக்குது. பஜாஜ் ஃபினான்ஸுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனி இருக்கு. ஸோ ஹோல்டிங் கம்பெனிலிருந்து பஜாஜ் ஃபின்சர்வ், பஜாஜ் ஃபினான்ஸ் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ்க்கு வந்து பேரண்ட் கம்பெனியாக இருக்குது. 100% பேரண்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா பஜாஜ் ஃபினான்ஸ் இருக்கு. ஸோ பஜாஜ் ஃபினான்ஸில் வந்து ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் 53%க்கு பக்கமாக வந்து பஜாஜ் ஃபின்சர்வ் மெயின்டைன் பண்ணுறதுனால இப்போ பஜாஜ் ஃபின்சர்வும் பஜாஜ் ஃபினான்ஸ் ரெண்டுமே வச்சிருக்கிறவங்க வந்து ஷேர் ஹோல்டர் பேட்டர்னில் வந்து இந்த கம்பெனியை வந்து அப்ளை பண்ணலாம். இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா ஷேர் ஹோல்டர் பேட்டர்னில் வந்து இண்டிவிஜுவலாக வந்து 10% வந்து அலோகேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது 6560 கோடியில் வந்து 10% வந்து ஷேர் ஹோல்டருக்கு மட்டும் கொடுக்குறாங்க. நம்ம வந்து ஆல்ரெடி எலிஜிபிளாக தான் இருக்கேன். என்கிட்ட வந்து பஜாஜ் ஃபினான்ஸ் ஷேர் இருக்குது, பஜாஜ் ஃபின்சர்வ் ஷேரும் இருக்குது. ஸோ நான் ஷேர் ஹோல்டர் போர்ஷனுக்கு எலிஜிபிளாக இருக்கிறேன். இது வந்து நம்ம அப்ளை பண்ணுற வீதத்தில் இருந்து ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் அலாட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் லாட் அலாட் பண்ணால் ஒரு குறிப்பிட்ட வீதத்தில் ஷேர்ஸ் கொடுக்கறதுக்கு நிறைய
வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன்ல மேக்ஸிமம் லாட்ஸ் வந்து நான் அப்ளை பண்ண போறேன். அதுக்கப்புறம் ரீட்டைல் பொசிஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு லாட் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு ஒரு லாட் அலாட் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து நான் சிங்கிள் லாட் மட்டுமே அப்ளை பண்ண போறேன். ஸோ உங்ககிட்ட இப்போ வந்து ஒரு 2 lakh அமௌண்ட் இருக்கு அப்படின்னா நீங்க ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன்ல 13 லாட்ஸ் அப்ளை பண்ணுங்க. அதுக்கு வந்து 1,94,740 என்ற அமௌண்ட் வரும். நீங்க ரீட்டைல் பொசிஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு லாட் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா 14,980 ரூபா இருக்கும். ஸோ டோட்டலா வந்து 2,10,000 பக்கமா நீங்க அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டா வந்து இந்த ஐபிஓல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அப்படி இல்லை உங்ககிட்ட அமௌண்ட் ரெடி பண்ண முடியல கம்மியா தான் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஒரு லாட் மட்டும் ரீட்டைல் பொசிஷன்ல அப்ளை பண்ணிட்டு ரிமைனிங் எவ்வளவு அமௌண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஷேர் ஹோல்டர் பொசிஷன்ல வந்து அப்ளை பண்ணுங்க. இல்ல ஒரு லாட் அப்படின்னாலும் ஷேர் ஹோல்டர் பொசிஷன்ல வந்து அப்ளை பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 50% பாக்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம ஒரு 50% பார்த்துட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க பினான்சியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.